இந்த காலை தியான பாடத்துக்கு தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்புடன் வரவேற்கிறேன். இந்த காலை தியான பாடத்துக்கு ஆதாரமாக நீதிமொழிகள் 20வது அதிகாரம் 4வது வசனத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். அந்த வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன், கவனியுங்கள். சோம்பேறி குளிர்கிறதென்று உளமாட்டான், அறுப்பிலே பிச்சை கேட்டாலும் அவனுக்கு ஒன்றும் கிடையாது என்று சொல்லி வாசிக்கிறோம். இந்த வசனமானது சோம்பேறி யார் என்பதை நமக்கு எடுத்து காட்டுகிறது. அதோடு கூட அவனுடைய சோம்பேறித்தனத்தினாலே அவனுடைய முடிவு என்னவாக இருக்கும் என்பதையும் இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறதாக இருக்கிறது. சோம்பேறி யாராக இருக்கிறான் என்று சொன்னால், வேலை செய்ய விருப்பமற்றவன் தான் சோம்பேறி. வேலை செய்வதை தவிர்ப்பதற்காக பல சாக்கு போக்குகளை அவன் சொல்லுகிறவனாக இருக்கிறான். அதை தான் இந்த வசனம் சொல்லுகிறது. சோம்பேறி குளிர்கிறதென்று உளமாட்டான். எல்லாருக்கும் தான் குளிரும், ஆனால் இவன் அதை காரணம் காட்டி உழ வேண்டிய காலத்திலே உழ அவன் மறுக்கிறவனாக இருக்கிறான். மனிதனை படைத்த தெய்வம் சோம்பேறியா என்று சொன்னால் இல்லை. அவர் என்ன வேலை செய்கிறார் என்பதை மனிதன் அறியாவிட்டாலும் பரிசுத்த வேதாகமம் அவர் எவ்வளவு கடினமான பணிகளை செய்கிறவரும் அவர் சோர்ந்து போவதும் இல்லை என்பதை தான் பரிசுத்த வேதாகம் நமக்கு எடுத்து காட்டுகிறது. ஏசாயா 40வது அதிகாரத்திலே 28வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன், கவனியுங்கள். பூமியின் கடியாந்திரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவதுமில்லை, இழைப்படைவதுமில்லை. இதை நீ அறியாயோ? இதை நீ கேள்விப்பட்டதில்லையோ? அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாதது என்று சொல்லி வாசிக்கிறோம். ஆம், அவர் சோர்ந்து போகாமல் இழைப்படையாமல் பணி செய்கிறவராக இருக்கிறார். பூமியின் கடியாந்திரங்களை சிருஷ்டித்த கர்த்தர் அவர். இவ்வளோ பெரிய பூமியையும் அண்ட சராசரத்தையும் படைத்த தேவன் பணி செய்யாமல் அமர்ந்திருப்பதில்லை. ஆனால் அவர் பணி செய்தாலும் சோர்ந்து போவதுமில்லை. அப்படிப்பட்ட தேவன்தான் பணி செய்து சோர்ந்து போகிறவர்களுக்கு பலன் கொடுக்கிறார் என்று சொல்லி 29ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார் என்று சொல்லி வாசிக்கிறோம். நானும் நீங்களும் அவரை போல சுறுசுறுப்புள்ளவர்களாக, கடினமாய் உழைக்கிறவர்களாக, அநேக காரியங்களை செய்து முடிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். மனிதனை தேவன் படைத்த போது அவனை பணி செய்யும்படியாக பணிக்கிறார். ஆதியாகமம் 2வது அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து நாம் வாசிப்போமானால், தேவன் அவனுக்காக அழகான தோட்டத்தை உருவாக்கினாராம். அந்த தோட்டத்திலே பல வகையான கனிமரங்கள் இருந்தது. அது மட்டுமல்ல, அந்த தோட்டத்திலே நதிகள் ஓடிற்று. அந்த நதிகள் 4 பெரிய ஆறுகளாக பிரிந்திற்று என்று வாசிக்கிறோம். அவ்வளவு பெரிய தோட்டத்தை மனிதனானவன் காக்க வேண்டும், பண்படுத்த வேண்டும் என்று சொல்லி அவர் குறிப்பிடுகிறார். 15வது வசனத்தை மட்டும் வாசிக்கிறேன், கவனியுங்கள். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். கடினமான பணிதான், பெரிய தோட்டம், அநேக பணிகள் உண்டு. ஆனால் அதை காக்கவும் பண்படுத்தவும் வேண்டும் என்று அவனுக்கு அந்த பணியை அவர் கொடுக்கிறவராக இருக்கிறார். மனிதன் பாவம் செய்த பின்புதான் அவன் செய்கிற பணி மனிதனுக்கு வருத்தத்தை கொடுக்கிறதாக மாறிற்று. அப்படியானால் பாவத்திற்கு முன்பதாக மனிதன் செய்த பணி அவனுக்கு வருத்தத்தை கொடுக்கவில்லை, நல்ல பலனை கொடுத்தது என்பதுதான் நாம் புரிந்து கொள்ளக்கூடிய காரியமாயிருக்கிறது. ஆதியாகமம் 3வது அதிகாரம் 17வது வசனத்திலிருந்து வாசிப்போமானால், பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோടെ அதன் பலனை புசிப்பாய் என்று சொல்லுகிறார். 19வது வசனத்திலே வாசிப்போமானால், நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்பும் மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய். நீ மண்ணாயிருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய் என்று சொல்லி ஆண்டவர் மனிதனை பார்த்து சொல்லுகிறார். அதுவரைக்கும் இன்பமாயிருந்த அந்த பணியானது அதற்கு பின்பதாக வருத்தத்தை கொடுக்கிற பணியாக இருந்தது. 4வது அதிகாரம் 12ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது, நீ நிலத்தை பயிரிடும் போது
அது தன் பலனை இனி உனக்கு கொடாது என்றார் என்று சொல்லி வாசிக்கிறோம். இந்த வார்த்தைகளை ஆண்டவர் காயினிடத்திலே சொல்கிறார். மனிதன் பாவம் செய்ததனாலே அவனுடைய வருத்தம் அதிகமாகிக் கொண்டே வருகிறது. பூமியிலே அவன் பணி செய்தாலும் பூமி அதற்குரிய பலனை அவனுக்கு கொடுக்காது. அவன் வேர்வை சிந்திதான் சாப்பிட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லிவிட்டார். அப்படியானால் பாவத்துக்கு முன்பும் மனிதனுக்கு பணி இருந்தது, பாவத்திற்கு பின்பும் மனிதனுக்கு பணி உண்டு. மனிதன் சும்மா இருப்பதற்காக படைக்கப்படவில்லை, அவன் கடினமாய் உழைக்க வேண்டும் என்பதை தேவன் அவனிடத்தில் எதிர்பார்க்கிறவராயிருக்கிறார். இந்த பூமியிலே தொழில்நுட்பங்கள் டெக்னாலஜி உருவாகும் மட்டும் விவசாயம் மட்டுமே மனிதன் செய்து வந்த பணியாக இருந்தது. ஆனால் தொழில்நுட்பங்கள் வளர்ந்த பின்பு பல வகையான தொழில்களை மனிதன் செய்ய ஆரம்பித்தான். அந்த தொழில்களை கற்றுக்கொள்வதற்காக அவனுக்கு படிப்பு கொடுக்கப்பட்டது. நல்ல வேலை கிடைப்பதற்காக அவன் கடினமாய் படிக்க வேண்டியிருந்தது. நல்ல வேலை கிடைக்குமானால் நல்ல சம்பளம் உண்டு. நல்ல சம்பளம் பெற்றால் அவன் நன்றாக சாப்பிடவும் தன் வசதிகளை அவன் கூட்டிக் கொள்ளவும் அவனாலே முடிந்தது. ஆனால் மனிதன் வேலை செய்துதான் சாப்பிட வேண்டும் என்பது தேவன் அவனுக்கு கொடுத்திருந்த நியதியாக இருக்கிறது. 2 தெசலோனிக்கேயர் 3வது அதிகாரம் 10ஆம் வசனத்திலே பவுல் இப்படியாக சொல்லுகிறார், ஒருவன் வேலை செய்ய மனதில்லாதிருந்தால் அவன் சாப்பிடவும் கூடாதென்று நான் உங்களிடத்தில் இருந்தபோது உங்களுக்கு கட்டளையிட்டோமே என்று சொல்லி குறிப்பிடுகிறார். வேலை செய்ய மனதில்லாதவன் சாப்பிடவும் கூடாது என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார். அது உண்மைதான். இந்த பூமியிலே மனிதன் சாப்பிட வேண்டுமானால் அவன் வேலை செய்துதான் ஆக வேண்டும். சோம்பேறியா இருப்பதற்கு மனிதனுக்கு உரிமை கிடையாது. அவன் கடினமாய் உழைத்து ஆக வேண்டும். ஒரு ஆண் என்று சொன்னால் அவன் வெளியே சென்று வேலை செய்து சம்பாதித்து குடும்பத்தை போஷிக்க வேண்டியவனாக இருக்கிறான். ஒரு பெண் என்று சொன்னால் வீட்டின் சகலவிதமான பணிகளையும் அவள் செய்ய வேண்டியவளாக இருக்கிறாள். அது சாதாரணமான பணி அல்ல, கடினமான பணி. ஆண்கள் வெளியிலே போய் செய்துவிட்டு வருகிற பணிகளை காட்டிலும் சில நேரத்திலே வீட்டிலே பெண்கள் செய்கிற பணி மிகவும் கடினமான பணியாக இருக்கிறது என்பது உண்மையான ஒரு காரியம். இருவரும் வெளியே வேலைக்கு செல்வார்களானால் வீட்டின் பணிகளை இருவரும் பகிர்ந்து பார்க்க வேண்டியவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். பிள்ளைகள் என்றால் அவர்கள் படிக்க வேண்டும், அது அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட முக்கியமான பணி. அதோடு கூட வயதிற்கேற்ற பணிகளை அவர்களும் வீட்டிலே செய்து பழக வேண்டும். இதிலே பெற்றோர் மிகவும் கவனமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். பிள்ளைகளை சோம்பேறிகளாக வளர்த்துவிடக்கூடாது. எந்த வேலையுமே செய்ய எங்களுக்கு தெரியாது என்ற நிலைமையிலே பிள்ளைகள் வளரக்கூடாது. வளருகிற பிராயத்திலே அவர்களுடைய வயதிற்கேற்ற பணிகளை அவர்கள் செய்யும்படியாக பெற்றோர் அவர்களுக்கு பொறுப்பு கொடுக்க வேண்டும். அவர்கள் எல்லா பணிகளையும் செய்யக்கூடியவர்களாக மாற வேண்டும். ஆண் பிள்ளைகள் செய்ய வேண்டிய பணிகளை ஆண் பிள்ளைகள் செய்ய வேண்டும். பெண் பிள்ளைகள் செய்ய வேண்டிய பணிகளை பெண் பிள்ளைகள் செய்ய வேண்டும். படிப்போடு கூட சேர்த்து சகலவிதமான பணிகளையும் அவர்கள் கற்றுக்கொள்வார்களானால் இந்த பூமியிலே அவர்கள் வாழ்வது எளிதாக அவர்களுக்கு மாறும். காரணம், பணி செய்து ஆக வேண்டும். மனிதனை சோம்பேறியாக தெய்வம் படைக்கவில்லை, கடினமாய் உழைக்கும்படியாகவே படைக்கப்பட்டவனாக இருக்கிறான். இந்த நீதிமொழிகள் 20வது அதிகாரம் 4ஆம் வசனத்தின் பின்பகுதியிலே அறுப்பிலே பிச்சை கேட்டாலும் அவனுக்கு ஒன்றும் கிடையாது என்று சொல்லி வாசிக்கிறோம். இந்த பணியை செய்யாதவன், நாம் ஏற்கனவே 2 தெசலோனிக்கேயர் 3:10 வாசித்தது போல, வேலை செய்ய மனமற்றவன் சாப்பிடாதிருக்க கடவன் என்பது போலதான் இந்த வசனமும் தெளிவாய் சொல்கிறது. அறுப்பிலே பிச்சை கேட்டாலும் அவனுக்கு ஒன்றும் கிடைக்காது என்று சொல்லப்படவில்லை, கிடையாது என்று அந்த வசனம் சொல்லுகிறது. சோம்பேறிகளை உற்சாகப்படுத்தக்கூடாது, அவர்களுக்கு உதவி செய்யக்கூடாது, அவர்களுக்கு பிச்சை போடக்கூடாது, அவர்களுக்கு நாம் இறங்கக்கூடாது. குழந்தைகளை பராமரிக்க வேண்டும், காரணம் அவர்களாலே வேலை செய்ய முடியாது. அதே போல வயது சென்றவர்களை, இனிமேல் உழைக்க முடியாதவர்களை பராமரிக்க வேண்டும், காரணம் அவர்களாலும் வேலை செய்து தங்களை காத்துக்கொள்ள முடியாது. ஆனால் சோம்பேறிகளை நாம் பராமரிக்கலாமா என்று சொன்னால் இல்லை. அவர்கள் பசியோடு கூட இருந்தாக வேண்டும். அவர்கள் சோம்பேறித்தனத்தின் பலனை புசித்தாக வேண்டும். மத்தேயு 25வது அதிகாரம் 26வது வசனத்துல ஒரு எஜமானன் வேலை செய்ய மறுத்த
தன்னுடைய வேலைக்காரனை பற்றி சொல்லும் பொழுது இப்படியாக சொல்லுகிறார். 26ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அவனுடைய எஜமானன் பிரதியுத்தரமாக, பொல்லாதவனும் சோம்பனுமான ஊழியக்காரனே என்று அவனை பற்றி சொல்லிவிட்டு 30வது வசனத்திலே, பிரயோஜனமற்ற ஊழியக்காரனாகி இவனை புறம்பான இருளிலே தள்ளி போடுங்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்று கூறுகிறான். இந்த மனிதனை பற்றி அந்த எஜமானன் சொல்லும் பொழுது பொல்லாதவன் என்று சொல்லுகிறார், சோம்பேறி என்று சொல்லுகிறார், பிரயோஜனமற்ற ஊழியக்காரன் என்று சொல்லுகிறார். வேலை செய்ய மறுக்கிறவன் இப்படிப்பட்டவனாகவே இருக்கிறான். அவனுடைய வாழ்வின் முடிவு என்ன? அவன் புறம்பான இருளிலே தள்ளப்பட வேண்டும். அவனுக்கு கிடைக்க போகிற பலன் அழுகையும் பற்கடிப்பும் தான் என்பது உண்மை. அதை தான் நீதிமொழிகளில் வாசிக்கும் பொழுது ஏராளமான தானியம் இருக்கிறது, காரணம் இப்பொழுதுதான் அறுவடை நடந்து முடிந்திருக்கிறது, அந்த அறுப்பிலே பிச்சை கேட்டாலும் அவனுக்கு ஒன்றும் கிடையாது என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. சோம்பேறிக்கு ஒன்றும் கிடையாது. நீதிமொழிகள் 19வது அதிகாரம் 15ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது, சோம்பல் தூங்கி விழ பண்ணும், அசதியானவன் பட்டினியாயிருப்பான் என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. இதே நீதிமொழிகள் 6வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிப்போமானால், உன் தரித்திரம் வழிப்போக்கனைப் போலவும் உன் வறுமை ஆயுதமணிந்தவனைப் போலவும் வரும் என்று சொல்லி அவனுக்கு வரப்போகிற தரித்திரம் வறுமையை பற்றி இந்த வசனம் சொல்லுகிறது. வழிப்போக்கனைப் போல வரும் என்று சொன்னால் திடீரென்று வரும். வழிப்போக்கன் எப்பொழுது வருவான் என்பது தெரியாது. அதுபோல நன்றாய் இருப்பது போல தெரியும், சுகமாய் இருப்பது போல தெரியும், ஆனால் தரித்திரம் அவனிடத்திலே வந்து சேரும். அதே போல வறுமை ஆயுதம் அணிந்தவனைப் போலவும் வருமாம். அவனாலே மேற்கொள்ள முடியாது, அதை ஜெயிக்க முடியாது, அவனை அது அழித்துவிடும். இதுதான் சோம்பேறியினுடைய முடிவாக இருக்கிறது. பிரியமானவர்களே, ஒரு பொழுதும் நாம் சோம்பேறிகளாய் இருக்கக்கூடாது. நம்மை படைத்த தேவன் சோம்பேறி அல்ல. அவர் சோர்ந்து போகாமல் உழைக்கிறவர், இளைப்படையாமல் உழைக்கிறவர், உழைக்கிறவனுக்கு பலன் கொடுக்கிறவர் என்றும் நாம் ஏற்கனவே வாசித்தோம். நாம் கடினமாய் உழைக்கிறோமா? நமக்கு கொடுக்கப்பட்ட பணி எதுவாக இருந்தாலும், வீட்டிலே செய்கிற பணியாயிருந்தாலும், வெளியிலே செய்கிற பணியாயிருந்தாலும், பெரிய பணியாயிருந்தாலும், சிறிய பணியாயிருந்தாலும், மாணவனாயிருந்து படிக்க வேண்டிய பணியாயிருந்தாலும், வீட்டிலே கொடுக்கப்படுகிற சிறிய சிறிய வேலைகளாயிருந்தாலும், அதை நாம் உற்சாகமாய் செய்ய வேண்டும், சுறுசுறுப்போடு கூட செய்ய வேண்டும், கடினமாய் உழைக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அதுதான் நம்மை உயர்த்தும். கடின உழைப்புக்கு ஈடு இணை ஏதுமில்லை என்று சொல்லுவார்கள். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் உயர வேண்டுமானால் கடினமாய் உழைக்க வேண்டும். கடினமாய் உழைக்கிறவர்களை தேவன் விரும்புகிறார். அப்படிதான் இந்த உலகமானது இயங்க முடியும். சோம்பேறிகளால் இந்த உலகம் அழிந்து போகும் என்பதுதான் உண்மையான ஒரு காரியம். தேவன் தன்னுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளையும் பார்த்து அவருக்காக உழைக்கும்படியாக தான் அழைத்திருக்கிறார். நமக்கு என்ன பணி கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை உணர்ந்து அந்த பணியை நாம் எப்படி செய்கிறோம், சோம்பேறித்தனத்திற்கு இடம் கொடாமல் செய்கிறோமா என்பதை சோதித்து பார்த்து சோம்பேறித்தனத்தை நம்மிடத்திலிருந்து அகற்றி சுறுசுறுப்புள்ளவர்களாக தேவன் நம் கொடுத்த பணியை முழுமையாய் செய்து முடிக்கிறவர்களாய் காணப்படுவோம். கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.